ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. அதாவது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப குழப்பத்துல தான் தள்ளியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி 2024 எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தப்ப அந்த டிசம்பருக்குள்ள வந்துடும், இல்ல அடுத்த வருஷம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. இப்ப அந்த 2024 அப்படிங்கிற அந்த ரெக்ரூட்மெண்ட் அதை வந்து எடுத்துட்டாங்க. அது வெப்சைட் அப்டேட் பண்ணி அதை வந்து எடுத்துட்டாங்க. இப்ப எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இப்ப திரும்ப அதுல வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் பார்த்தா இல்ல, திரும்ப அதுல குழப்பம் தான் நீடிக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2024 ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்ததை எடுத்துட்டாங்க. அப்ப டெஃபினட்டா 2024 வராது, அடுத்து 2025 தான் வரப்போகுதுன்ட்டு ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்து இல்ல நோட்டிபிகேஷன் வந்துடும் ஸ்டில் சொல்றாங்க. ஓகே, ஸ்டில் வந்து டிசம்பர் 31க்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எதா இருந்தாலும் அது டிஎன்யூஎஸ் டாபிக் தான் வெளிச்சம். சரிங்களா? சரி, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஏ 2024 அப்படிங்கறத எடுத்துட்டாங்க. ஓகே, எடுத்துட்டு இப்ப என்ன அப்படின்னா அவங்க 2024 வராது அப்படின்னா அதை எடுத்தவங்க 2025 அதை மாத்தி இருக்கலாம். நான் சொல்றது புரியுங்களா? அப்படி மாத்தி இருந்தாங்கன்னா அப்ப நமக்கு ஒரு 100% கன்ஃபர்மேஷன் கிடைச்சு 2025 தான் நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு. ஆனா 2025 நோட்டிபிகேஷன் வந்தாலும் தெளிவா கவனிச்சுக்கோங்க, ஏஜ் லிமிட் 2024 தான் கொடுக்கணும். ஏன்னா 2024 நீங்க எஸ்ஐ வரும்னு சொன்னாலும் லாஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அத அப்படி நடந்தா நம்ம அதை அப்ப பேசிக்கலாம், அது வேற. இப்ப அதையே அப்படியே செட்டா தூக்குனனால என்ன சொல்றாங்கன்னா, சோ நோட்டிபிகேஷன் அப்ப வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதுக்கு நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கல. நான் அகைன் சொல்றேன், எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைட்ஸ். எல்லா விஷயத்துலயுமே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நமக்கு அக்யூரேட்டா ஒரு விஷயம் தெரியாம அதையும் பிளேம் பண்ண முடியாது, இதையும் பிளேம் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு செட் உச்ச கட்டத்துக்கு நிக்கிறாங்க கன்ஃபார்மா, இல்ல 2024 எஸ்ஐ வரும் அப்படின்ட்டு. ஆனா இன்னும் போன இதுக்கான அந்த கோர்ட்டுக்கான ஹியரிங்கே ஜனவரி மாதம் தான், நெக்ஸ்ட் ஹியரிங். அப்படி இருக்கிறப்ப நம்ம அகைன் இது வந்து நம்ம வந்து இப்ப வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்குது. இப்ப அதை தூக்கி விட்டனால ரெண்டு பாசிபிள், அடுத்த வருஷம் இப்ப இன்னும் தொடர்ந்து சந்தேகம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2025 நான் சொல்றேன், அதை ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. 2025 மே மாசத்துக்குள்ள கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். நோட்டிபிகேஷன் எப்ப வந்தாலும் சரிங்க, ஒரு மே ஜூனுக்குள்ள கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். இப்ப நம்ம டிசம்பர் மாசத்துல இருக்கோம், முடிய போதும் கொஞ்ச நாள்ல. இன்னும் உங்களுக்கு ஒரு 4 இருந்து 5 மாசத்துல எக்ஸாம் கன்ஃபார்ம், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அப்ப 4 இருந்து 5 மாசம், 5 மாசம் வச்சுக்கோமே, 150 நாள்ல எக்ஸாம் இருக்கு. ஓகே, சோ சில பேர் சொல்ற மாட்டோம், இப்ப இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு 3 மாசத்துல எக்ஸாம் வச்சாங்கனாலுமே கூட ஓகேவா, எப்படி பார்த்தாலும் ஒரு 100 நாள் எக்ஸாம் வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப 100ல இருந்து 150 நாள் எக்ஸாம் கன்ஃபார்ம். எஸ்ஐக்கான எக்ஸாம் 100 நாள்ல இருந்து 150 நாளைக்குள்ள இருக்கு. இந்த 100ல இருந்து 150 நாளுக்குள்ள என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, ப்ரிப்பேர் பண்றதுல இருக்கணும். இந்த 100ல இருந்து 150 நாளுக்குள்ள நம்ம அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது முடியுமானா ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு ரிவிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் போதும், சும்மா ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணா போதும். புதுசா படிக்க வரவங்களுக்கு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டூ ஆர் டை தான். நீங்க இறங்கி அடிக்கணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் கணக்கு பார்க்க கூடாது. எவ்வளவு ஒரு நாளைக்கு நீங்க படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிக்கணும், வெறித்தனமா வேற லெவல்ல படிக்கணும். அப்படி நீங்க படிச்சுப்பீங்கன்னா எஸ், இப்பயும் ஸ்டில் நமக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க வரப்போற அந்த 100ல இருந்து 150 நாட்கள் படிச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. இது வந்து காமனா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறது. பட் அந்த 2024 தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க ஸ்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து ஏஜ் லிமிட்கான அப்டேட்டோ நோட்டிபிகேஷனுக்கான அப்டேட்டோ ஏதாவது நோட்டிபிகேஷனோ வந்தாதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்ப இந்த நோட்டிபிகேஷன் வராம இருக்கிற குழப்பம் லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மாட்டுக்கு படிங்க, நான் சொல்றது கேட்டு 100ல இருந்து 150 நாள் எக்ஸாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மத்தபடி இப்ப இவங்க 2024 தூக்கி விட்டதை நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க 2025 முடிவு பண்ணாங்கன்னா 2025 கொடுத்தலாமே, 2025 வெளியிடப்படும், முடிஞ்சு போச்சுல, கொடுக்கல. அப்ப ஸ்டில் அப்படித்தானே போகுது. ஒரு சில பேர் சொல்ற மாட்டோம் டிசம்பர்ல வந்துரும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உச்சகட்டமா ஒரே அடி 2025 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி இது என்னன்னா திரும்ப நீயா நானா 2025 நான் 2024 நிக்கிறேன், நீ 2025 நிக்கிற, அப்படியே போயிட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்படுறது எனக்கு தெரிஞ்சு தெளிவா நான் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, சோ இப்ப என்ன ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க.
அதுதான் இதுல இப்ப நடக்குது. அதனால ஒரு சைடு இந்த குழப்பங்கள் நீடிச்சுட்டே இருந்தாலும் 150 நாளுக்குள்ள எக்ஸாம் வந்து தெளிவா பண்ணீங்க. லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வரும். டிஎன்எஸ்ஆர்பி ஸ்டில் இப்ப இந்த தூக்குனதுக்கு அப்புறம் இன்னும் என்னதான் ஆகுது, குழப்பம் தான் நீடிக்குது. ஓகே, அவங்க தரப்புல இருந்து 2024 அறிவிப்பு இல்லை, 2020 அறிவிப்பு. ஆனா எப்ப அறிவிப்பு வந்தாலும் ஏஜ் 2024 கொடுத்துடணும். அதுல நம்ம ஸ்ட்ராங்கா நிற்போம். ஓகே, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். மீறி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.